அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி வார் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு இன்றைக்கி கேஸு கோர்ட்டில் வந்துச்சு. அந்த எஸ்ஐ 2023 எஸ்ஐ ரிசல்ட் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2025 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதையும் ரீநோட்டிஃபிகேஷன் எப்போ வரதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வார் டெஸ்ட் பேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி உங்களுக்கு மெயின் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி 25 மாடல் கொஸ்டின் பேப்பர் 70 மார்க்ஸ்க்கு. இது முழுக்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பிரிண்ட் போட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்டு வந்து டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நடக்கும். மொத்தம் 25 டெஸ்ட்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 399. இந்த டெஸ்ட்டு வேணும்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 8 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இது Day 1 டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே போடுவோம். அதை எழுதி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. இந்த ஜிபே நம்பர் 8122061553 இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் விட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டுபடி உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி வரை உங்களுக்கு போகும். உங்களுக்கு 9ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட்டு இது இருக்கிறதால அது வரை போகும். அதேமாதிரி நம்மளுக்கு எஸ்ஐ 2023 எஸ்ஐ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை ஆர்கியூமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஆர்டர் வந்து 2 டேஸில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி ஜட்ஜஸ் கோர்ட் ஒரு தீர்ப்பு மூலமாக ஒரு ஜட்ஜு நியமித்தாங்க. அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் எத் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு எஸ்ஐ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே உங்களுக்கு 2025க்கான எஸ்ஐ அந்த ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட அந்த 1000 சில்லற வேக்கன்சிக்கான ரீநோட்டிஃபிகேஷன் திரும்ப விடுவாங்க. விட்டுட்டு ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் ஆல்ரெடி ஒரு ஜியோ வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. டிபார்ட்மெண்ட் ஓப்பன் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம், காமன் எக்ஸாம்ன்றதால அதுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போடுவாங்க. ஏன்னா அந்த ஜியோ போட்டு போடுவாங்க. அதில் எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க, ஓப்பனில் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் கொஞ்சம் எடிட் பண்ணி திரும்ப வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா மாணவர்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் ஃபிசிக்கல்லாம் பண்ணுங்கள். இப்போயே ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு ஆர்டரில் பார்த்தோம். அதெல்லாம் ஃபிசிக்கல் பண்ணிடுற ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நவம்பர் இறுதியிலோ அல்லது டிசம்பர் மாதத்துலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டிலே ஆகாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 45 நாள் தான் கொடுப்பாங்க. ஒரு 45 டேஸ் கணக்கு, ஒரு 45 to 60 டேஸ் தான் கொடுப்பாங்க. அதில் எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர் நிறைய பேர் வந்து படிக்கிறத கொஞ்சம் பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில பேர் அப்படியே பிசி எக்ஸாமுக்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. அதில் எஸ்ஐக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து எஸ்ஐக்கு படிங்க, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறலாம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு 1200 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க ஒரு 1000 வேக்கன்சி. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலேயாவது ஆகும். அதில் இதுக்கப்புறம்லாம் 1000 வேக்கன்சி வராது. அதால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. ஒரு 1200 வேக்கன்சி வருதுன்னா அது பெரிய விஷயம். எஸ்ஐயில் உங்களுக்கு ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாலே அவ்வளோ வேக்கன்சி தான் இருக்கும். போஸ்டிங் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கு ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாலே அவ்வளோ வேக்கன்சி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இது வந்து பெரிய வேக்கன்சி. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த கோர்ட் ஆர்டர் பப்ளிஷ் பண்ணோன்னே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நான் அதில் உங்களுக்கு போடுறேன், அதோட ஜட்ஜ்மெண்ட்டும் போடுறேன். அதேமாதிரி இதோட டெஸ்ட் கொஸ்டின் Day 1 டெஸ்ட் கொஸ்டின் நம்ம டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க, அதில் போடுறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் போடுவோம். இன்றைக்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை வந்து ஓவராலாக கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் அப்டேட் பண்ணி அனுப்புங்க. ஓவராலாக தமிழ்நாடு லெவலில் யார் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்டு நாங்கள் போடுறோம்.
அதில் மறக்காமல் இன்றைக்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பிசி டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.